மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பயிரிடப்பட்ட கரும்புகளை பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் சல்மான் நேரலையில் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சல்மான், இதுகுறித்த மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளுடைய அந்த விளைவிக்கக்கூடிய கரும்பு என்பது அதிக அளவிற்காக இனிப்பு சுவை மிகுந்தது என்பதன் காரணமாக இந்தியா முழுவதிலும் உள்ள தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கீழையூர், நாவினிப்பட்டி, சருகுவளையப்பட்டி, நொண்டுகோவில்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய 38க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 1000 ஏக்கர் அளவிற்காக இந்த கரும்பு விவசாயமானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கரும்பு விவசாயம் என்பது ஆண்டிற்கு 8 மாதத்திற்கு பயிரிடப்பட்டு முழுமையாக மேலூர் பகுதியில் இருந்து இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களாக இருக்கக்கூடிய குஜராத், மகாராஷ்டிரம், அதே போன்று கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. அதே போன்று வெளி நாடுகளுக்கும் கூட மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கும் கூட அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. தொடர்ச்சியாக மேலூர் கரும்பு என்பதுதான் அதிக அளவிற்கான சுவை மிக்கது. ஏனென்றால் முல்லை பெரியாரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பயன்படுத்தி தான் இதுபோன்ற கிணற்று பாசன விவசாயத்தை பயன்படுத்தி அதிக அளவிற்காக கரும்பு அறுவடை செய்யப்படுகிறது. இதன் காரணமாக அதிக அளவிற்கான வரவேற்பு உள்ள நிலையில்தான் இந்த விவசாயிகள் தற்பொழுது இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய நிலையில் பல்வேறு மாநிலங்களுக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கும் அந்த கரும்பு அனுப்பி வைக்கக்கூடிய பணிகளானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது அந்த நேரடியாகவே அந்த கரும்பு விவசாய பகுதிகளில் இருந்து இருக்கக்கூடிய கரும்புகளை வெட்டி எடுத்து அதனை அந்த விவசாய தொழிலாளர்கள் சுமந்து சென்று அந்தந்த பகுதிகளுக்கு நேரடியாகவே லாரிகள் மூலமாக அனுப்பி வைக்கும் பணிகளானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் ஏற்கனவே ரேஷன் கடைகளுக்கான கரும்பு கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் அந்த கொள்முதலுக்கான போதிய விலை கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தொடர்ந்து தெரிவித்து வர்றாங்க. நீங்க இப்ப எத்தனை ஏக்கர்ல இது மாதிரி கரும்பு விவசாயம் பண்ணப்படுகிறது? எந்த அளவுக்கு விவசாயிகள் இந்த ரேஷன் கடைகளுக்கு கரும்பு அனுப்புவதில் போதிய விலை கிடைக்குதாங்கய்யா? போதிய விலை ரேஷன் கடை அவங்க முதலமைச்சர் அறிவிச்ச மாதிரி கிடைச்சிச்சுன்னா எங்களுக்கு மிச்சம்தான். அது வந்து இடைத்தரகர்கள் கூட ஆபீசருக்கு வந்து அதில் கமிஷன் வச்சிடறாங்க. எங்களுக்கு கொடுக்கறது வந்து கட்டுடைய விலை அவங்க நிர்வகிக்கிறது 35 ரூபா நிர்வகிக்கிறாங்க. அதில் வந்து எங்களுக்கு கிடைக்கிறது வந்து 18 ரூபா 19 ரூபா தான் தருவோம்ங்கிறாங்க. இதனால நாங்கள் தனியார்கிட்ட கொடுத்தோம்னா நாங்கள் கிடைக்கிற விலை அவங்கள காட்டிலும் எங்களுக்கு அவங்க அறிவிச்ச விலையை காட்டிலும் எங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்ப மேலூர்ல கரும்பு என்ன அதோட ஸ்பெஷல் என்னங்க? மேலூர் ஸ்பெஷல் வந்து எங்க ஏரியா வந்து கொஞ்சம் மண் செவல் சேர்ந்தது, மணல் செவல் சேர்ந்தது. அதனால வந்து கரும்பு அதோடைய டேஸ்ட் அந்த மண்ணுக்காகவே டேஸ்ட் மாறி வரும். இனிப்பு, நிறங்கள் எல்லாமே இதா வரும். இப்ப போதிய விலை கிடைக்குது. போன வருஷத்தோட இந்த வருஷம் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஒரு விலை கட்டுக்கு 10 ரூபா விலை கிடைக்குது. உற்பத்தி கம்மி, விளைச்சல் அதிகமா இருந்தது. போன வருஷம் விளைச்சல் அதிகம், இந்த வருஷம் சம்பளங்கள் கூடணும்னா கூலிகள் கூடணும்னா இந்த வருஷம் கம்மி, விளைச்சல் கம்மி. இதே போன்று இந்த மாதிரி நேரடியாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கொண்டு சென்று இருக்காங்க. ஐயா, போன தடவை இருந்த விளைச்சலுக்கும் இந்த தடவை விளைச்சல் எப்படிங்க இருக்கு? போன தடவை கொஞ்சம் கூட இருந்துச்சு, இந்த தடவை கம்மியாக விளைச்சலுக்கு இருக்குது. கவர்மெண்ட் அறிவிச்சபடி காசு வந்து சேரவில்லை, அரசாங்க அதிகாரிகள் முடக்கிறாங்க. அதனால வந்து இந்த தடவை குறைச்சு விவசாயம் பண்ணியிருக்காங்க. இப்ப எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் இந்த கரும்புகள் எடுத்து செல்லப்படுது? மேலூர் கரும்புக்குன்னா என்ன ஸ்பெஷலுங்க? மேலூர் கரும்பு சுவையில வந்து அதிகமா இருக்கேன். அதனால மேலூர் கரும்பு இப்போ எந்த வெளிநாட்டுக்கு போகுது, சிங்கப்பூர், மலேசியா, துபாய் அப்படிங்கிற நாடுகளுக்கெல்லாம் போகுது. இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்கோ அத்தனை மாநிலத்துக்கும் போய்கிட்டு இருக்குது. மேலூர் கரும்புனா ஸ்பெஷல். முல்லை பெரியார் தண்ணி பாயவும், அது கொஞ்சம் கருப்பு கொடுத்து நல்லா தண்ணி ஆத்தண்ணி வந்து பாயவும், கருப்பாக இருந்து சுவையும் கூடும். இப்போ மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்கனவே இந்த டங்ஸ்டன் விவகாரமானது தொடர்ந்து பேசப்பட்டிருக்கு. இது மாதிரி விவசாய பணிகள்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறப்போ அது எந்த மாதிரி இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்க? அது நடத்தினாங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதை நடத்தினா இப்போ பாதிக்கப்படும். மேலூர் மாவட்டமே பாதிக்கப்படும், தாலுகாவே பாதிக்கப்படும். அலர்கோயில இருந்து மேலூர்ல இருந்து கிட்ட எந்த விவசாயம் பண்ண முடியாது. தண்ணி வராது. தண்ணி அந்த தோன்ற பக்கத்துலதான் ஆத்துக்காலே வருது. முல்லை பெரியார் தண்ணி இங்க வர்றது, எங்களுக்கு கால்வாய் வர்றது முல்லை பெரியார் முன்னால. அதுதான் எங்களுக்கு
நிச்சயமாக இவர்கள் அந்த பகுதியில் மேலூர் சுற்றுவட்டார பகுதியை பொறுத்த மட்டிலும் கரும்பு, வாழை, நெல் உள்ளிட்ட விவசாய பயிர்கள், முல்லை பெரியார் ஒருபோக பாசன விவசாய பகுதிகளாக இருக்கிறது. இதுபோன்ற பகுதிகளில் இந்த மேலூர் கரும்பு என்பது அதிக சுவை என்பதால் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கும் கூட அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு சூழலில் இதுபோன்ற ஒரு டங்ஸ்டன் போன்ற திட்டங்களால் தங்களால் ஒருவித அச்சத்தோடு இந்த பகுதி விவசாயிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக விவசாயத்தை மட்டுமே, கரும்பு, வாழை விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய இந்த பகுதி மக்களுக்கு இதுபோன்ற ஒரு திட்டங்களால் மிகப்பெரிய ஒரு விவசாயம் அழியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் எனவோ தமிழக அரசு இதுபோன்ற திட்டத்தை அனுமதிக்க கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் கூட எழுந்திருக்கிறது. அதே போன்று இவர்களுடைய பிரதான குற்றச்சாட்டு என்பது ரேஷன் கடைகளுக்காக கொள்முதல் செய்யப்படக்கூடிய கரும்புகளுக்கு அறிவிக்கப்படக்கூடிய விலை நேரடியாக விவசாயிகளுக்கு கிடைக்கப்படுவதில்லை. இடையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய அவர்களுக்கான கமிஷன் உள்ளிட்டவைகளால் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தொகை என்பது குறைவாக கிடைப்பதன் காரணமாக தான் இதுபோன்ற தனியார் வியாபாரிகளுக்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு வருகிறது. அதே போன்று இந்த கரும்புகள் உற்பத்தி செய்யப்பட்டு அறுவடை செய்யப்படும் பொழுது சுமந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளர்கள் மிகுந்த கடினத்தோடு சிரமத்தோடு எடுத்து சென்று அதை லாரிகளில் அனுப்பி வைக்கக்கூடிய காட்சிகளையும் கூட பார்க்க முடிகிறது. இந்த அளவிற்கு மிகுந்த வேதனையோடு அவர்கள் மிகுந்த சிரமத்தோடு அறுவடை செய்யக்கூடிய கரும்புகளுக்கு போதிய விலை கிடைக்காத ஒரு சூழலில் தான் விவசாயிகள் தவித்து வருகிறார்கள். எனவே தமிழக அரசு வரக்கூடிய ஆண்டுகளிலாவது நேரடியாகவே விவசாயிகளுக்காக அந்த கரும்புகளுடைய பணம் கிடைப்பதற்கான வழிவகை செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. சல்மான் களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.